இது வரைக்கும் ஓகே கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன? அதோட பர்ப்பஸ் என்ன? தென் அதுல என்னென்ன இருக்கும்? என்ன சப்ளை குடுக்குறோம்? தென் வேற என்ன ஏசியா? டிசியா? டிசி குடுத்தோம்னா என்ன ஆகும்? தென் அதோட பிரின்சிபிள் எப்படி வொர்க்கிங் பிரின்சிபிள் என்ன? சரியா? தென் டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங்ஸ். ஓகேவாப்பா? யாருக்கும் டவுட் இருக்கா? திரும்ப எதுவும் சொல்லணுமா? இல்ல ஓகேவா? புரியுதா இது வரைக்கும்? இதுவரைக்கும் நடத்துனது வந்து புரியுதா? சோ இப்ப அ நம்ம அந்த கரண்ட்க்கு நம்ம வோல்டேஜ் வந்து அ இன்னொரு தடவ சொல்லணுமாப்பா? இப்ப டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மின்மாற்றி. சரியா? அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஆ நம்மளுக்கு ஒரு சர்க்யூட்ல இருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு எனர்ஜிய ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. இப்ப ஒரு சர்க்யூட்னா ஏதோ ஒரு சர்க்யூட் அ ஒரு இடத்துல ஒரு சர்க்யூட் இருக்கு, இன்னொரு இடத்துல ஒரு சர்க்யூட் இல்ல. ஒரு பிரைமரி சர்க்யூட், செகண்டரி சர்க்யூட். பிரைமரில இருந்து செகண்டரி. சரியா? அப்ப எனர்ஜிய ஒரு சர்க்யூட்ல இருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற அந்த அப்பரேட்டஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர். சோ டிரான்ஸ்ஃபார்மர் என்ன வோல்டேஜ்ல ஆப்பரேட் ஆகுது அப்படின்னா, ஏசி வோல்டேஜ்ல ஆப்பரேட் ஆகுது. ஓகேவா? தென் ஆ இதுல வந்துட்டு டிசி குடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஷார்ட் பீரியடா இருந்தது அப்படின்னா, ஒண்ணும் ஆகாது. எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதுல எதுவுமே நீங்க பார்க்க முடியாது. அப்படியே இருக்கும். நம்ம அம்மீட்டர், வோல்ட்மீட்டர்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா, எந்த ரீடிங்குமே காமிக்காது. சோ அதே இது வந்து ரொம்ப நேரமா அந்த டிசிய குடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா, ஓவர் ஹீட் ஆயிரும். ஓவர் ஹீட் ஆயிரு வைண்டிங் வந்து பர்ன் ஆயிரும். சரியா? டிரான்ஸ்ஃபார்மர் அப்புறம் எதுல வந்து அத வந்து எப்படி சொல்றோம் அப்படின்னா, கேவிஏல சொல்றோம். கிலோ வோல்ட் ஆம்பியர். கேவிஏ அப்படின்னா கிலோ வோல்ட் ஆம்பியர். ஓகேவா? கேவிஏல ரேட் பண்றோம். ஏன் வந்து கிலோ வோல்ட் ஆம்பியர்ல சொல்றோம்? கிலோ வாட்ஸ்ல சொல்லாம அப்டின்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ல அக்கர் ஆகுற லாஸஸ் வந்து பவர் ஃபாக்டர டிபெண்ட் பண்ணி இருக்காது. சரியா? சோ இது வந்து அதனால நம்ம வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, ஆ ஜஸ்ட் வோல்டேஜையும், கரண்ட்டையும் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதனால இது வந்து ரேட்டட் இன் கிலோ வோல்ட் ஆம்பியர். இதுதான்ப்பா இதுவரைக்கும் உள்ளதுல பாசிபிள் கொஸ்டின். அதோட பிரின்சிபிள் என்ன அப்டின்னா, மியூச்சுவல் இண்டக்ஷன். ஒரு காயில் 2 காயில வந்துட்டு நம்ம பக்கத்துல பக்கத்துல வச்சுக்கணும். சோ அப்ப ஒரு காயில்ல கரண்ட் குடுத்தோம் அப்டின்னா, அந்த காயில்ல மட்டும் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகாது. பக்கத்துல இருக்கிற காயில்லயும் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். சோ இதுக்கு பேரு தான் வந்துட்டு என்னன்னா, மியூச்சுவல் இண்டக்ஷன். சோ கொஸ்டின் கேட்டா, வாட் இஸ் a டிரான்ஸ்ஃபார்மர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அப்படின்னு குடுப்பாங்க. ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு வோல்டேஜ் அண்ட் கரண்ட், வோல்டேஜ் ஒன்லி, கரண்ட் ஒன்லி, ஆல் ஆஃப் திஸ் அந்த மாரி குடுப்பாங்க. அப்ப ஆப்ஷன் வந்துட்டு என்னன்னா, வோல்டேஜ், கரண்ட் 2ம். சரியா? இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் போத் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஃப்ரீக்வென்சி சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஃப்ரீக்வென்சி சேஞ்ச் ஆகாது. சரியா? என்ன இன்புட்ல நம்ம வோல்டேஜ் குடுக்குறோமோ, ஆ அ என்ன வோல்டேஜ் எந்த ஃப்ரீக்வென்சில குடுக்குறோமோ, 50 ஹெர்ட்ஸ்ல இன்புட் இருக்கு அப்படின்னா, அவுட்புட்டும் வந்துட்டு வேற வோல்டேஜ் வரும். ஆனா ஃப்ரீக்வென்சி வந்து 50 ஹெர்ட்ஸ்லயே தான் இருக்கும். ஃப்ரீக்வென்சி சேஞ்ச் ஆகாது. இதுதான் வந்துட்டு இதுவரைக்கும் பார்த்ததுல நம்மளுக்கு பாசிபிள் கொஸ்டின்ஸ். ஓகேவா? சரியா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பாசிபிள் கொஸ்டின்ஸ் வந்து இதுவரைக்கும் பார்த்ததுல சொல்லிட்டேன். அது மாரி E1 வந்து என்னன்னு சொல்லுவோம். N1, N2லாம் என்ன? இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இன் தி பிரைம். N1 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். Nங்கிறது ஃபார் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி பிரைமரி. N2ங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி செகண்டரி. E1 அப்படிங்கிறது செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். அது பிரைமரில இன்டியூஸ் ஆகுற இஎம்எஃப் செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு சொல்றோம். E2ங்கிறது செகண்டரில இன்டியூஸ் ஆகுற இஎம்எஃப். அத வந்து மியூச்சுவலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப டிரான்ஸ்ஃபார்மரோட இஎம்எஃப் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்க்கிறோம். ஜெனரலா EMF equation of a transformer. So EMF equation என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வோல்டேஜ் பிரைமரியில சப்ளை குடுக்குறோம். பிரைமரியில ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் குடுக்குறோம். சோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் குடுத்த உடனே என்ன ஆகும்? கரண்ட் புரொடியூஸ் ஆகும். தட் இஸ் ஃப்ளக்ஸ் புரொடியூஸ் ஆகுது இல்லையா? அந்த ஃப்ளக்ஸ என்ன சொல்றோம் அப்படின்னா, தட் இஸ் வோல்டேஜ் குடுத்த உடனே ஏசி வோல்டேஜ் வந்துட்டு பிரைமரிக்கு குடுக்குறோம். ஏசி வோல்டேஜ் வந்து பிரைமரிக்கு குடுக்குறோம். பிரைமரி வைண்டிங்க்கு. சோ என்ன ஆகும்? நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ் புரொடியூஸ் ஆகும்.
சோ இந்த ஃப்ளக்ஸ வந்துட்டு என்ன சொல்றோம்? ஃப்ளக்ஸோட ஃபார்முலா வந்துட்டு என்ன அப்டின்னா, φm ஆல்டர்னேட்டிங் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு φm sin ஒமேகா t இதான் வந்துட்டு ஃபார்முலா. ஆல்டர்னேட்டிங் நம்ம ஏசி அப்படிங்கிறதுனால sin. சோ இப்படி சொன்னோம் இல்லையா? அந்த ஃப்ளக்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிங் குடுக்குறதுனால இந்த மாதிரி பாசிட்டிவ், நெகட்டிவ், ஹாஃப் சைக்கிள் இப்படி வரும். இது வந்து ஆல்டர்னேட்டிங்னு சொல்றோம். சோ ஃப்ளக்ஸ் இன்டியூஸ் ஆகுற ஃப்ளக்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா φm sin ஒமேகா t. இப்ப phi சஃபிக்ஸ் m அப்படிங்கிறது என்னன்னா மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ். அதுல இன்டியூஸ் ஆகுற மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ். சரியா? காயில்ல இன்டியூஸ் ஆகுற மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ். ஆல்டர்னேட்டிங் அப்படிங்கிறதுக்கு நம்ம sin ஒமேகா tங்கிறோம். ஒமேகாங்கிறது அந்த ஃப்ரீக்வென்சி 2πf. ஒமேகாவுக்கு வேல்யூ என்னன்னா 2 into pi into frequency. சரியா? t வந்துட்டு டைம். இப்போ இந்த இத வந்து மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லலாம். இல்ல வந்துட்டு ஆர் பீக் வேல்யூ ஆஃப் தி ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லலாம். ஆர் பீக் ஃப்ளக்ஸ். இந்த இருக்கு இல்லையா? இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம். இது வந்துட்டு φm. மேக்ஸிமமா இருக்கிற இந்த வேல்யூ. சோ இதுதான் வந்துட்டு φm. ஓகேவா? இப்படி போடுறோம் இல்லையா? சோ இந்த வேல்யூ வந்துட்டு இதான் அதிகமா இருக்கு. இதான் வந்துட்டு φm. ஓகே. சோ இப்ப இன்டியூஸ்ட் இஎம்எஃப்க்கு ஃபாரடேஸ் லா படி என்ன ஃபார்முலா தெரியுமா? கிளியரா இல்லையா? இங்க நல்லா தானே இருக்கு. சரி, இன்னைக்கு இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இஎம்எஃப் இன்டியூஸ்ட் வந்துட்டு தனித்தனியா தான் எழுதுறேன். இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இ வந்துட்டு சார் அப்படியா? சரிங்க சார். ஆமா. அது எங்க சார் வச்சிருக்கு? இந்த ஒரு நிமிஷம் சார். ஆமாங்க சார். அப்ப அதுல ப்ளூ வேணா எடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே, ஓகே. ஓகேங்க சார். சரிங்க சார். ஓகே, ஓகே. இப் இப்ப தெரியுதான்னு பாருங்கப்பா. இஎம்எஃப் இன்டியூஸ்ட் வந்துட்டு என்னப்பா சொல்லலாம்? ஃபாரடேஸ் லா படி இஎம்எஃப் இன்டியூஸ்ட் வந்து n into d∅dt. இப்போ ஒரு கிளியரா இருக்கா? அடுத்தது எழுதுறேன். சரியா? இஎம்எஃப் இன்டியூஸ்ட் வந்து ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ். சோ அந்த ப்ரொபோர்ஷனலை எடுத்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் போட்டிருக்கோம். சரியா? சரியா? அந்த கான்ஸ்டன்ட் தான் n. nங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். d∅dt ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ். சரியா? இதுக்கு வந்து இப்போ இந்த ஃப்ளக்ஸ்க்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சோ உங்களுக்கு டெரிவேஷன் எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளக்ஸ்க்கு பதிலா φm sin ஒமேகா t அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சார் ஓகே, ஓகேங்க சார். சரி, ஓகே சார். சோ n வந்து d∅dt. சரியா? இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு d∅dt. அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணிடுவோம். ஆக்சுவலா வந்துட்டு இப்ப தெரியுதாப்பா? பென் சைஸ் கம்மி பண்ணவா? சரி. d∅dt. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா அதுக்கு பதிலா ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அந்த கான்ஸ்டன்ட் தான் n ன்னு வச்சிருக்கோம். nங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். சரியா? n is the number of turns. இப்ப ஃப்ளக்ஸுக்கு பதிலா அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகே, இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லப்பா, இப்போ நம்ம பிரைமரிக்கு வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா 2 வைண்டிங் இருக்கு இல்லையா டிரான்ஸ்ஃபார்மர்ல. பிரைமரிக்கு நம்ம ஏசி வோல்டேஜ் கொடுக்குறோம் இல்லையா? கொடுத்த உடனே என்ன ஆகும்? பிரின்சிபல் என்ன? ஏசி வோல்டேஜ் கொடுத்த உடனே அதுல ஒரு ஆல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்.
சரியா? அந்த ஆல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ் வந்துட்டு நம்ம ஃபாரடேஸ் லா படி அது சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் எப்பல்லாம் கரண்ட் எப்பல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்ப ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். சரியா? whenever there is a rate of change of flux linking with the coil, எப்பல்லாம் அந்த காயிலோட லிங்க் ஆகுற ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அப்பெல்லாம் இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். சரியா? சோ அப்ப அந்த இஎம்எஃப் இன்டியூஸ்ட் வந்து எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, நம்ம டைமை பொறுத்து ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதை பொறுத்து இருக்குது. அப்ப d∅/dt. புரியுதா? பிரபஞ்சலி புரியுதுங்களா? இஎம்எஃப் இன்டியூஸ்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுற ஃப்ளக்ஸ பொறுத்து. சரியா? அப்ப அததான் வந்துட்டு இஎம்எஃப் இ ப்ரொபோர்ஷனல் டு d∅/dtன்னு போட்டிருக்கோம். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்து நம்ம ஈக்குவல் டு போடணும் அப்படின்னா அதுக்கு பதிலா ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம், அதான் n. அப்ப n இன்டு d∅/dt, nங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். சரியா? இப்ப இந்த ஃப்ளக்ஸுக்கு பதிலா நம்ம என்ன வேல்யூ வச்சிருக்கோம்? இங்க ஃப்ளக்ஸுக்கு வந்துட்டு என்னது? φm sin ωt. சரியா? φm sin ωt. இத போட்டு நம்ம டிஃபரன்ஷியேட்லாம் பண்ணீங்க அப்படின்னா இஎம்எஃப் இன்டியூஸ்ட் வந்து உங்களுக்கு டெரிவேஷன்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இஎம்எஃப் ஈக்குவேஷனை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இல்ல வந்து உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, இந்த இஎம்எஃப் இன்டியூஸ்ட்ல E is equal to நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2π EMF induced பீக் வேல்யூ வந்துட்டு இது வந்து ஆவரேஜ் வேல்யூ. சரியா? ஆவரேஜ் வேல்யூ வந்துட்டு φm n இன்டு சரியா sin ωt பண்ணோம் அப்படின்னா cos ωt. ஒமேகா டி பண்ணோம்னா ஒமேகா. சோ இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா so you'll get ஒமேகாவுக்கு பதிலா 2πf போட்டோம் அப்படின்னா 2πf n இன்டு φm. சரியா? cos ωt. புரியுதாப்பா? இந்த வேல்யூ மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. டெரிவேஷன் வந்துட்டு வேணாம். இப்ப ஆர்எம்எஸ் வேல்யூ வேணும். நம்ம ஏசில எப்பயுமே ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு ஆவரேஜ் வேல்யூ. ஸ்மால் ஈங்கிறது ஆவரேஜ் வேல்யூ. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் தி இஎம்எஃப். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஆவரேஜா எவ்வளவு வருது? சரியா? ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு 10 பேர் மார்க் இருக்கு அப்படின்னா ஆவரேஜ்னா எல்லாத்தையும் கூட்டி போடுவோம் இல்லையா? அது மாதிரி இதுல வந்து ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிளையும் எவ்வளவு, இது எல்லாத்தையும் ஆவரேஜா எவ்வளவுன்னு பார்ப்பாங்க. ஸோ அது வந்து ஆவரேஜ் வேல்யூ ஸ்மால் இ. பட் நம்மளுக்கு வந்துட்டு ஆர்எம்எஸ் வேல்யூ ஏசில வந்துட்டு ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ வேணும். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4.44. இப்போ அது 2வும் இது ஃபார்ம் ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 4.44 f φm into n. சரியா? n sin ωt. சாரி cos ωt. ஸோ இது வந்து RMS வேல்யூ ஆஃப் தி இஎம்எஃப் இன்டியூஸ்ட். ஸோ ஜஸ்ட் அந்த வேல்யூவை மட்டும் தான் எழுதிருக்கேன். நம்ம cos ωt வேண்டாம், இந்த வேல்யூ தான். ஸோ v equal to vm sin ωt தானே? அப்ப இந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு n. சரியா? ஸோ RMS value is RMS value of the EMF induced. சரியா? RMS value of EMF. இது வந்து கேபிட்டல் E. ஓகேவாப்பா? 4.44 f(φm) n. Fங்கிறது என்னது? frequency. φmங்கிறது peak value of the flux. peak value of flux. nங்கிறது number of turns. சரியா? சோ இதே வந்து நம்மளுக்கு இது வந்து ஜெனரல் ஃபார்முலா. பிரைமரியில எவ்வளவு வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னா n-க்கு பதிலா n1 போட்டுக்கணும். செகண்டரியில எவ்வளவு வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னா n-க்கு பதிலா n2 போட்டுக்கணும். சரியா? பிரைமரி இன்டியூஸ்ட் இஎம்எஃப். பிரைமரியில எத்தனை டர்ன்ஸ் இருக்கு ஜெனரலா? நம்ம என்ன வச்சிருக்கோம் ஜெனரலா? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரி n1 வச்சிருக்கோமா? அப்ப பிரைமரி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து E1. E1க்கு வந்துட்டு 4.44
F, phi m இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். Nக்கு பதிலா N1. புரியுதாப்பா? சோ அதே மாதிரி செகண்டரி இன்டியூஸ்ட் EMF. செகண்டரி இன்டியூஸ்ட் EMF வந்துட்டு செகண்டரிக்கெல்லாம் வந்துட்டு சஃபிக்ஸ் 2 போட்டுக்கோங்க. பிரைமரிக்கெல்லாம் 1 போட்டுக்கோங்க. So 4.44 F phi m into number of turns in the secondary is N2. ஓகேவா? இது புரியுதா? இது வந்து ஃபர்ஸ்ட். இது ஓகேவாப்பா? நம்பர் ஆஃப் அதாவது EMF induced in the secondary. புரியுதா? இதான் வந்து EMF ஈக்குவேஷன். இப்ப EMF ஈக்குவேஷன் நிறைய கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா வேற வேற கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுல நீங்க பார்க்கணும். 4.44 F ஃப்ரீக்வன்சி இருக்கணும், ஃப்ளக்ஸ் இருக்கணும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கணும். அந்த ஃப்ளக்ஸ் வந்து வெறும் 5 போட்டிருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்துட்டு தப்பு. சோ அதுக்கு பதிலா 5m மேக்ஸிமம் வேல்யூ ஆர் ஃப்ளக்ஸ் வேல்யூ. சரியா? EMF இன்டியூஸ்ட் வந்துட்டு நம்ம பிரைமரிக்கு சப்ளை ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கொடுத்த உடனே ஏசி வோல்டேஜ் கொடுத்த உடனே அதுல ஆல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அக்கார்டிங் டு ஃபாரடேஸ்ல அந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது EMF இன்டியூஸ் ஆகும். சரியா? அந்த EMF-க்கான ஈக்குவேஷன் தான் நம்ம இப்ப டிரைவ் பண்ணிருக்கோம். சோ அந்த EMF-க்கான ஈக்குவேஷன் ஆவரேஜ் வேல்யூ என்ன அப்படின்னா 4.44 F சரி ஆவரேஜ் வேல்யூ வந்து 2 pi F N into 5m. RMS வேல்யூ வந்து 4.44 into F into 5m into N. சரி, அது வந்து ஃபார்ம் ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. ஓகேவா? the average value of form factor AC wave ஓட form factor 1.11. so அதால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4.44 னு வந்துரும் நமக்கு. ஓகேவா? சோ இது வந்துட்டு RMS value of the EMF induced in a winding, ஜெனரலா வைண்டிங், அதனால அதுக்கு n number of turns னு வச்சிருக்கோம். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல 2 வைண்டிங் இருக்கு, பிரைமரி செகண்டரி. பிரைமரியில உள்ள வைண்டிங்ஸ் நம்ம நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து N1 னு வச்சிருக்கோம். செகண்டரியில இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து N2 னு வச்சிருக்கோம். நம்ம டர்ன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? இது ஒரு டர்ன், இது ஒரு டர்ன், 2 டர்ன், 3 டர்ன், 4 டர்ன், 5 டர்ன். சரியா? இதுல வந்து n ஈக்குவல் டு நம்மளுக்கு 5 இருக்கு. சரி, அது மாதிரி எத்தனை டர்ன் இருக்கு பிரைமரியில அத வந்து நம்ம N1 னு வச்சிருக்கோம். செகண்டரியில எத்தனை டர்ன் இருக்கு அதை N2 னு வச்சிருக்கோம். அப்ப பிரைமரியில இன்டியூஸ் ஆகுற EMF ஜெனரல் ஃபார்முலால N-க்கு பதிலா N1 போட்டுறணும். செகண்டரியில வேணும் EMF அப்படின்னா N-க்கு பதிலா N2 போட்டுறணும். புரியுதாப்பா? புரியுதா? இப்ப அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ வேணும் அப்படின்னா இப்ப இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இத 1/2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. இன்னொரு தடவை வேணுமா? இந்த ஒரு நிமிஷம் பா. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ அதாவது EMF ஈக்குவேஷன் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னா இதுதான் வேணும். சரியா? இந்த ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ல இன்டியூஸ் ஆகுற EMF இருக்கு இல்லையா, அதுக்கு ஜெனரல் ஈக்குவேஷன். எப்படி ஃப்ளக்ஸுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் எழுதிருக்கோம் இல்லையா, 5m sin omega t, அது ஆல்டர்னேட்டிங் அப்படிங்கிறதுனால ஜெனரலா சைன் வேவுக்கு என்ன ஈக்குவேஷன்? வோல்டேஜுக்கு வந்து V equal to Bm sin omega t. கரண்ட் வந்து I equal to Im sin omega t. சரியா? சோ அது மாதிரி இங்க ஃப்ளக்ஸுக்கு வந்து 5m sin omega t. அது மாதிரி EMF இன்டியூஸ்டுக்கு வந்து என்ன ஈக்குவேஷன்? சரியா? EMF இன்டியூஸ் ஆகுறது வந்து அது ஈக்குவேஷனா நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். அதுக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா 4.44 F5m into N. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இதுதான் இதுல இம்பார்ட்டன்ட். அதுல Fனா என்ன, 5mனா என்ன, Nனா என்ன? Fங்கிறது ஃப்ரீக்வன்சி. சரியா? 5mங்கிறது பீக் வேல்யூ ஆஃப் தி ஃப்ளக்ஸ். Nங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். நம்ம எந்த வைண்டிங்க்கு EMF கண்டுபிடிக்க போறோமோ அந்த வைண்டிங்கோட டர்ன்ஸ் அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும். சரியா? பிரைமரி வைண்டிங்னா அதுல எத்தனை N1 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதுல 5 டர்ன் இருந்ததுன்னா 5ன்னு போடுங்க. இப்ப செகண்டரியில உள்ள EMF வந்து எவ்வளவு EMF இன்டியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செகண்டரியில எத்தனை டர்ன்ஸ் இருக்கு, 10 டர்ன் இருக்குன்னா N-க்கு பதிலா 10ன்னு போடுங்க. 5mங்கிறது அந்த எவ்வளவு ஃப்ளக்ஸ், மேக்ஸிமமா எவ்வளவு ஃப்ளக்ஸ் அங்க இன்டியூஸ் ஆயிருக்கு. சரியா? இதுதான் வந்துட்டு EMF ஈக்குவேஷன். இதுல நீங்க வந்து வேற எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். ஜஸ்ட் EMF ஈக்குவேஷன் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர். இதுல RMS வேல்யூ
சரியா? இந்த ஈக்குவேஷன குடுத்து இது ஆர்எம்எஸ் வேல்யூவ ரெப்ரசன்ட் பண்ணுதா? இல்ல ஆவரேஜ் வேல்யூவ ரெப்ரசன்ட் பண்ணுதான்னு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? இதுல என்ன பாசிபிள் கொஸ்டின் அப்டின்னா, இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர்ன்னு குடுத்து ஒரு 4, 5 ஆப்ஷன் குடுத்திருக்கலாம். சோ அதுல கரெக்ட்டான இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தது அப்டின்னா, அந்த கரெக்ட்டான ஆப்ஷன் எடுத்து எழுதலாம். இன்னொன்னு என்ன பாசிபிள் கொஸ்டின் அப்டின்னா, அ இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர்ல ஃப்ளக்ஸ் வந்துட்டு ரெப்ரசன்ட்ஸ் வாட்? ஆவரேஜ் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. சோ அந்த மாரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல இன்டியூஸ் ஆகுற ஃப்ளக்ஸ் என்ன? பீக் வேல்யூ இல்ல மேக்ஸிமம் வேல்யூ. ரெண்டும் ஒரே டெர்ம் தான். அங்க ஆப்ஷன்ல என்ன குடுத்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. பீக் வேல்யூன்னு குடுத்திருந்தா பீக் வேல்யூவ டிக் பண்ணிக்கோங்க. இல்ல அதுக்கு பதிலா மேக்ஸிமம்னு குடுத்திருந்தாங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தி ஃப்ளக்ஸ்ங்கிற ஆப்ஷன சூஸ் பண்ணணும். சரியா? இதுல வந்து இதுதான் வந்து பாசிபிள் கொஸ்டின்ஸ். ஓகேவா? புரியுதாப்பா? தீபிகா, ஆ பர்வீன். இந்த ஈக்குவேஷன மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கிற டெர்ம்ஸ் என்ன? அதுல வந்து பாசிபிள் கொஸ்டின் நான் இப்ப சொன்னது. சரியா? ஓகேவாப்பா? புரிஞ்சுதா? நீங்க ஒரு தடவ இன்னைக்கு கிளாஸ்ல நடத்துனத நீங்க புக் வச்சிருப்பீங்க. அதுல கோ த்ரூ பண்ணுங்க. இல்ல சிம்பிள் அ ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ நமக்கு இதுலயே அவைலபிளா இருக்கும். நீங்க ஆன்லைன்லயே பாருங்க. பார்த்துட்டு இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் அட்டெண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. டவுட் இருந்ததுன்னா நாளைக்கு கிளாஸ்ல நீங்க கேளுங்க. இப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ வேணும் அப்படின்னா, எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது பிரைமரிக்கும், செகண்டரிக்கும் உள்ள ரேஷியோ. அது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன செகண்ட் ஈக்குவேஷனால டிவைட் பண்ணுங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன செகண்ட் ஈக்குவேஷனால அ டிவைட் பண்ணோம் அப்படின்னா, இப்ப 4.44 எஃப்ஐஎம் 2லயுமே 4.44 எஃப்ஐஎம் இருக்கு. 2 கேன்சல் ஆயிரும். சரியா? அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பை செகண்ட் ஈக்குவேஷன்னா E1 பை E2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? E1. செகண்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு? E2. இத டிவைட் பண்றோம். E1 பை E2. இப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? 4.44 எஃப்ஐஎம் N1. சரியா? 4.44 எஃப்ஐஎம் N1 divided by 4.44 FIM N2. இதெல்லாம் வந்து கேன்சல் ஆயிரும். F, FIM இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது வந்து என்னது? N1 by N2. சரியா? அப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோங்கிறது என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த பிரைமரி பை தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த செகண்டரி. இல்லன்னா EMF induced in the primary winding divided by EMF induced in the secondary winding. இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. Kக்கு வந்து ஃபார்முலா கேட்கலாம். E1 by E2 or N1 by N2. சரியா? இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. இது கரண்ட் வச்சு சொல்லணும் அப்படின்னா, நம்மளுக்கு E1 அ EMF இன்டியூஸ் ஆகும்போது கரண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஆப்போசிட்டா வரும். சோ I2 by I1. சரியா? இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. இதுல நம்மளுக்கு எது வேணாலும் குடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோவுக்கு கரெக்ட்டான ஆப்ஷன சூஸ் பண்ண சொல்லலாம். சரியா? இது ஒரு பாசிபிள் கொஸ்டின். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ நமக்கு வந்து E1 by E2 equal to N1 by N2 equal to I1 by I2 ன்னு கூட குடுத்திருக்கலாம். இல்ல E2 by E1 equal to N1 by N2 ஏதாவது ஒண்ணு மாத்தி குடுத்திருப்பாங்க. சோ இது வந்து E1, E2, N1, N2. சோ மேல E1, N1 கீழ E2, N2ன்னு வரணும். இந்த கரண்ட் மட்டும் மாறி வரும். I2 by I1 அப்படிங்கிறது வரும். சரியா? இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. சோ I1, I2 கரண்ட்ஸ் வந்துட்டு என்னன்னா, I1 சஃபிக்ஸ் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன்? 1 அப்படின்னா பிரைமரில, 2 அப்படின்னா செகண்டரில. சரியா? I1ங்கிறது பிரைமரில இன்டியூஸ் ஆகுற கரண்ட், I2ங்கிறது செகண்டரில இன்டியூஸ் ஆகுற கரண்ட். புரியுதாப்பா? இது புரியுதா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ வரைக்கும்? ஓகே பாபா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் போலாமா? ஒரு நிமிஷம். ஓகேப்பா.
Just a minute. சரி, ஓகேப்பா. இப்போ ஓகேப்பா. கொஞ்சம் பெருசா எழுதணும்னா அந்த சரி, ஓகே. ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சோ இதுவரைக்கும் புரிஞ்சுதா? இஎம்எஃப் ஈக்குவேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. சோ இதுல பாசிபிள் கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியாச்சு. சரியா? E1, E2 அப்படிங்கிறது இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் தி பிரைமரி அண்ட் செகண்டரி வைண்டிங். I1, I2 வந்து கரண்ட் இன்டியூஸ்ட் இன் தி பிரைமரி அண்ட் செகண்டரி வைண்டிங். N1, N2ங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி பிரைமரி அண்ட் செகண்டரி வைண்டிங். சஃபிக்ஸ் 1 எல்லாம் பிரைமரிக்கு, 2 எல்லாம் வந்துட்டு செகண்டரிக்கு. சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ என்னென்ன கிளாசிபிகேஷன்லாம் இருக்கு? கிளாசிபிகேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு குரூப்பா, சரியா? கிளாசிபிகேஷனுக்கும் நம்மளுக்கு டைப்ஸுக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். கிளாசிபிகேஷன் அப்படின்னா ஒரு குரூப்பா ஒன்ன சொல்லி அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு கிளாசிபிகேஷன். ஓகேவா? இப்போ நம்ம கிளாசிபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்ப்போம். இப்போ ஓகேவாப்பா? Classification of transformers. So classification. So என்னென்ன கிளாசிபிகேஷன்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் அது வந்து என்ன டைப், இதை யூஸ் பண்றதை பேஸ் பண்ணி என்ன டைப், வோல்டேஜ் லெவலை பொறுத்து என்ன சைஸ், ஃபேஸ் பொறுத்து சிங்கிள் ஃபேஸா 3 ஃபேஸா அதை பொறுத்து என்ன டைப், அப்ளிகேஷனை பொறுத்து என்ன கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு குரூப்பா கன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிளாசிபிகேஷன் சொல்றோம். ஸோ இப்போ பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வந்து அதை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ என்னென்ன டைப் அப்படின்னா கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். இதெல்லாம் நம்ம வந்து அதுக்கப்புறம் தனித்தனியா பார்ப்போம். இப்ப என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர், தென் ஷெல் டைப்,
then berry type. சரியா? சோ இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மரை எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கோர் டைப், ஷெல் டைப், பெர்ரி டைப். இப்ப கோர் டைப் அப்படின்னா என்ன அப்படின்னா வைண்டிங்ஸ் வந்து கோரை சுத்தி இருக்கும். சரியா? கோர் அப்படிங்கிறது இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கோர். இத வந்து சுத்தி வைண்டிங் இருந்தது அப்படின்னா நடுவுல ஒரு பார்ட் இருக்கும். அதை சுத்தி வந்துட்டு வைண்டிங் இருந்தது அப்படின்னா இது வந்து கோர் டைப். வைண்டிங்ஸ் சரௌண்ட்ஸ் தி கோர். சரியா? winding surrounds the core. டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன சொல்லியிருக்கோம்? நடுவுல ஒரு பார்ட் இருக்கும், அதுக்கு பேரு கோர். அதை சுத்தி வந்து வைண்டிங்ஸ். சோ அப்படி கோரை சுத்தி வைண்டிங்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து என்னன்னா கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். சரியா? ஷெல் டைப் அப்படின்னா வைண்டிங்கை சுத்தி கோர் இருக்கும். சரியா? கோர் சரௌண்ட்ஸ் தி வைண்டிங்ஸ். கோர் surrounds the windings. என்னப்பா ஷெல் ரிங் டைப்பா? அது வந்து பெர்ரி டைப். பெர்ரி டைப்ங்கிறது ஒரு சர்க்குலர் ஃபார்ம்ல இருக்கும். சரியா? இது வந்து இட்ஸ் a type of ஒன் டைப் ஆஃப் ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். பெர்ரி டைப்ங்கிறது நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சைக்கிள் வீல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்போக்ஸ் இருக்கும் இல்லையா, வீல் இருக்கும், அதுல நிறைய ஸ்போக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு பெர்ரி டைப். இது வந்து கோர் சரௌண்ட்ஸ் தி வைண்டிங்ஸ். ஸோ சென்டர்ல வந்து நம்மளுக்கு கோர் இருக்கும், சாரி வைண்டிங் இருக்கும். இந்த இப்படி இங்கே கோர் சரௌண்ட்ஸ் தி வைண்டிங்ஸ். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். பெர்ரி டைப்ங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஷெல் டைப். ஸோ இதுல வந்துட்டு என்னன்னா இட்ஸ் லுக்ஸ் லைக் சர்க்குலர் ஃபார்ம். இது வந்து சர்க்குலர் ஃபார்ம்ல இருக்கு. சரியா? சோ இதுதான் வந்துட்டு என்னன்னா இது வந்து ரொம்ப அதிகமா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப லெஸ் காமன்லி. ஸோ ஒன் டைப், பட் நம்ம மோரார்ல நம்ம நிறைய யூஸ் பண்றது வந்து கோர் டைப் அண்ட் ஷெல் டைப். ஸோ எங்க கோர் டைப் ஷெல் டைப் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி அப்ளிகேஷன்ஸ். நம்ம இங்கதான் கோர் யூஸ் பண்ணணும், இங்கதான் ஷெல் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நம்ம வந்துட்டு எங்க வேணாலும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கோர் டைப் ஷெல் டைப். ஸோ பேஸ்ட் ஆன் தி அப்ளிகேஷன். நம்ம அதுக்கப்புறம் கோர் ஷெல்ல வந்து டீட்டெயிலா பார்ப்போம் இல்லையா, ஸோ அப்ப பார்க்கும்போது எந்த இடத்துல பர்டிகுலரா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஸோ இது வந்து வாட் இஸ் கோர் டைப், வாட் இஸ் ஷெல் டைப் அண்ட் வாட் இஸ் பெர்ரி டைப். இது வந்து பேஸ்ட் ஆன் தி கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பேஸ்ட் ஆன் வோல்டேஜ் லெவல்ஸ். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பேஸ்ட் ஆன் வோல்டேஜ் லெவல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரை எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்? based on voltage levels. voltage level பேஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மரை எப்படிப்பா கிளாசிஃபை பண்ணலாம்? ஸ்டெப் அப், எஸ், ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன். எஸ், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இன்னொரு டைப் வந்துட்டு ஸ்டெப் டவுன். ஸ்டெப் அப்னா என்ன, ஸ்டெப் டவுன்னா என்ன? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னா ஸ்டெப் அப், அப்ப வந்து நமக்கு அவுட்புட்ல வந்துட்டு எப்படி இருக்கணும் வோல்டேஜ்? செகண்டரியில வந்து வோல்டேஜ் எப்படி இருக்கணும்? ஸ்டெப் அப், அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா? டவுன்னா என்னது, கம்மியா, அப்னா அதிகமா. அப்ப செகண்டரி வோல்டேஜ் வந்து பிரைமரியை விட அதிகமா இருக்கணும். சரியா? சோ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னா கன்வெர்ட்ஸ் லோ வோல்டேஜ் டு ஹை வோல்டேஜ். லோ வோல்டேஜ ஹை வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணும். அவுட்புட்ல வந்து செகண்டரியில வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் அதிகமா இருக்கணும்.
low voltage to high voltage. அப்போ நம்ம பிரைமரி வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கணும்? கம்மியா இருக்கும். அப்ப E1 எப்படி இருக்கும்? ஆர் E2 எழுதிக்கலாம். E2 வந்து கிரேட்டர் than E1 இருக்கணும். செகண்டரியில உள்ள வோல்டேஜ் தான் E2. பிரைமரியில உள்ள வோல்டேஜ் E1. அப்ப செகண்டரியில உள்ள இடத்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதான் ஸ்டெப் அப். லோ வோல்டேஜ ஹை வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணணும். செகண்டரியில அதிகமா இருக்கும். இப்ப இது எப்படி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போடலாம் அப்படின்னா, பிரைமரியில டர்ன்ஸ் வந்து கம்மியா போடணும். இப்ப இதுல 4 டர்ன் தான் நான் போட்டிருக்கேன். இப்ப செகண்டரியில இந்த 4 டர்னை விட நம்ம அதிகமா போடணும். சரியா? இது வந்து அவங்க வோல்டேஜ்க்கு ஏத்த மாதிரி அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. ஒரு டர்னுக்கு வந்து எவ்வளவு வோல்டேஜ்னு பார்த்து, நம்மளுக்கு எவ்வளவு வோல்டேஜ் பிரைமரியில குடுத்தா, செகண்டரியில எவ்வளவு வரணும் அப்படி குடுத்துப்பாங்க. இது வந்து சாரி E2 சொல்லிட்டேன். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் E2 கிரேட்டர் தான்னாலும் அதுதான். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வச்சு சொன்னீங்க அப்படின்னா N2 கிரேட்டர் than N1. E2 கிரேட்டர் than E1னாலும் N2 greater than N1, that means E2 greater than E1. Number of turns அதிகமாக ஆக வோல்டேஜும் அதிகமாகும். அப்ப செகண்டரியில அதிகமான டர்ன் இருக்கு. ஓகேப்பா. செகண்டரியில டர்ன்ஸ் எவ்வளவு இருக்கு? ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லியிருப்பான். சரியா? அப்ப அங்க இன்டியூஸ் ஆகுற இஎம்எஃப் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். சரியா? ஒரு டர்னுக்கு வந்துட்டு இப்ப 2 வோல்ட்ஸ் அப்படின்னா, இப்ப செகண்டரியில ஃபார் எக்ஸாம்பிள் இங்க N1 வந்துட்டு நம்ம 4 டர்ன்ஸ் இருக்கு. இங்க N2 வந்துட்டு எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. சரியா? இப்போ ஒரு டர்னுக்கு 2 வோல்ட்ஸ் வச்சுக்கலாம். சரியா? ஒரு டர்னுக்கு 2 வோல்ட்ஸ்னா இப்ப N1ல 4 டர்ன்ஸ் இருக்கு. அப்ப 4 into 2. 4 into 2 வந்துட்டு எவ்வளவு இஎம்எஃப்? 8 வோல்ட்ஸ். சரியா? அப்ப பிரைமரியில இன்டியூஸ் ஆகுற இஎம்எஃப் வந்து 8 வோல்ட்ஸ். இந்த ஃபுல் வைண்டிங்லயும். அது மாதிரி செகண்டரியில வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 6 இருக்கு. ஒரு டர்னுக்கு 6 வோல்ட்ஸ். அப்ப 6 டர்ன்ஸுக்கும் 6 into 2 நம்மளுக்கு 12 வோல்ட்ஸ். சரியா? இப்ப நம்ம என்ன கொடுக்குறோம்னா 8 வோல்ட்ஸ் 12 வோல்ட்ஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு பேரு தான் வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். சரியா? கம்மியான வோல்டேஜ் பிரைமரிக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு அதிகமான வோல்டேஜ் செகண்டரியில இன்டியூஸ் ஆகுது. இப்ப எப்படி இந்த வோல்டேஜ் அதிகமா வருது அப்படின்னா, நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியில இருக்கிற வைண்டிங்கை பொறுத்தும் செகண்டரியில இருக்கிற வைண்டிங்கை பொறுத்தும். பிரைமரியில கம்மியான வைண்டிங்கும் பிரைமரியில கம்மியான டர்ன்ஸும் செகண்டரியில அதிகமான டர்ன்ஸும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு செகண்டரியில வோல்டேஜ் அதிகமா கிடைக்கும். சரியா? சோ அப்போ இது வந்து லோ வோல்டேஜா ஹை வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணுது. இதுதான் வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். புரியுதா? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ங்கிறது லோ வோல்டேஜ ஹை வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். லோ வோல்டேஜ்ங்கிறது எங்க இருக்கும்? பிரைமரியில. சரியா? பிரைமரி இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஹை வோல்டேஜ்ங்கிறது எங்க கிடைக்கும்? செகண்டரியில கிடைக்கும். அப்ப செகண்டரியில அதிகமான வோல்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பேரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். சரியா? இப்ப ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா பிரைமரியில இது வந்து என்ன பண்ணும்? கன்வெர்ட்ஸ் ஹை வோல்டேஜ் டு லோ வோல்டேஜ். Converts high voltage to low voltage. ஒரு டர்னுக்கு 2 வோல்ட் பா, 4 டர்ன் இருக்கு. இது ஃபுல்லா சேர்த்து வைண்டிங் பா. இப்ப அந்த 4 டர்ன் சேர்த்து வைண்டிங். நான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த 1 போடுறோம் இல்லையா? இது வந்து ஒரு டர்ன். சரியா? இது வந்து ஒரு டர்ன். வைண்டிங் அப்படின்னா நிறைய டர்ன்ஸ் சேர்ந்ததுதான் வைண்டிங். சரியா? இப்போ ஒரு 4 டர்ன் இருக்கு. ஒரு டர்னோட வோல்டேஜ் வந்து 2 வோல்ட்ஸ். அப்ப 4 டர்ன் இருந்ததுன்னா 4 into 2 8 வோல்ட். சரியா? அது மாதிரி செகண்டரியில 6 டர்ன் போட்டிருக்கேன். அப்ப 6 into 2 ஒரு டர்னுக்கு எவ்வளவு வோல்டேஜ் டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 வோல்ட்ஸ்னு எடுத்திருக்கேன். சரியா? சோ அந்த ஒரு டர்னுக்கு உள்ளதை வச்சு அங்க எத்தனை டர்ன்ஸ் இருக்கு, எல்லா டர்ன்ஸும் சேர்ந்ததுதான் ஒரு காயில். இப்ப போடுறோம் இல்லையா, இந்த பிரைமரி காயில் அப்படின்னு சொல்றோம். காயில்ல எத்தனை டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சரியா? ஒரு டர்னுக்கு எவ்வளவு வோல்டேஜ், அப்ப இத்தனை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளவு வோல்டேஜ். புரியுதா? ஓகேப்பா. சோ இப்ப வோல்டேஜ் லெவல் இப்ப
பொறுத்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப்னா கொடுக்குற லோ வோல்டேஜா ஹை வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னா ஹை வோல்டேஜ லோ வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அப்ப ஹை வோல்டேஜ் எங்க இருக்கும், லோ வோல்டேஜ் எங்க இருக்கும்? பிரைமரியில என்னது? பிரைமரியில லோ வோல்டேஜ், செகண்டரியில சாரி பிரைமரியில ஹை வோல்டேஜ். இட்ஸ் a ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். சரியா? பிரைமரியில நம்மளுக்கு ஹை வோல்டேஜ் இருக்கும், செகண்டரியில லோ வோல்டேஜ். சோ இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரைமரியில எவ்வளவு டர்ன்ஸ் போடணும்? பிரைமரியில அதிகமான டர்ன்ஸ் போடணும், செகண்டரியில கம்மியா போடணும். சரியா? இது வந்து பிரைமரி. செகண்டரியில இங்க பிரைமரியில 1 2 3 4 5 6 டர்ன்ஸ் போட்டிருக்கேன். சரியா? 6 டர்ன்ஸ். N1 equal to 6. இப்ப செகண்டரியில நான் வந்து 1 2 3 டர்ன்ஸ் போட்டிருக்கேன். ஓகே. இப்ப N2 equal to 3. N1ங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி பிரைமரி, N2ங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி செகண்டரி. சரியா? அப்போ இங்க எத்தனை டர்ன்ஸ் இருக்குன்னு எண்ணிக்கோங்க. இங்க வந்து 6 டர்ன்ஸ் இருக்கு, இங்க வந்துட்டு நம்மளுக்கு 3 டர்ன்ஸ் இருக்கு. இப்போ N1 6, N2 3. இப்போ 1 டர்ன் equal to 2 வோல்ட் அப்படின்னா N1 equal to E1 equal to எவ்வளவு? 6 into 2. சரியா? E1 வந்துட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டு வோல்டேஜ் பர் 1 டர்ன். சரியா? ஒரு டர்னுக்கு எவ்வளவு வோல்டேஜ்? 1 டர்ன். இங்கேயும் வந்துட்டு let us take 1 turn equal to 2 volt. அப்போ N1 number of turns. இப்போ 6 turns இருக்கு, 6 into 2 12 volts. அப்ப இங்க செகண்டரியில இன்டியூஸ் ஆகிற EMF இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸை பொறுத்து இருக்குது. 3 டர்ன் இருக்கு, ஒரு டர்னுக்கு 2 வோல்ட் அப்படின்னா 3 டர்னுக்கு 6 வோல்ட். சரியா? சோ அப்ப E1 வந்து எப்படி இருக்கு? கிரேட்டரா இருக்கு, E2 வந்துட்டு லெஸ்ஸா இருக்கு. இதை எப்படி எழுதலாம்னா E1 greater than E2ன்னு எழுதலாம், இல்ல E2 less than E1ன்னு எழுதலாம். ரெண்டும் ஒண்ணுதான். அதே மாதிரிதான் இங்கேயும் E2 greater than E1 இல்ல E1 less than E2ன்னு எழுதலாம். சரியா? இது புரியுதாப்பா? ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன? பிரைமரியில அதாவது ஹை வோல்டேஜ லோ வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அப்ப ஹை வோல்டேஜ் எங்க இருக்கும்? பிரைமரியில இருக்கும். லோ வோல்டேஜ் எங்க இருக்கும்? செகண்டரியில இருக்கும். சரியா? அப்ப அந்த வோல்டேஜ் வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பொறுத்து இருக்கு. சரியா? இப்ப இதுல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. கன்வெர்ட்ஸ் லோ வோல்டேஜ் டு ஹை வோல்டேஜ். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் கன்வெர்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்ல லோ வோல்டேஜ் டு ஹை வோல்டேஜ் டு லோ வோல்டேஜ். இல்ல அப்படின்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கொடுத்துட்டு E1 greater than E2, E2 greater than E1. சரியா? சோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்க்கும்போது E1 E2ன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்க மாதிரி இருக்கும். கான்செப்ட் கிளியரா இருந்தீங்க அப்படின்னா அவுட்புட் நம்ம செகண்டரியில கூட இருக்கணும். ஸ்டெப் அப் அப்படின்னா அவுட்புட் கூட இருக்கணும் அப்படின்னா E2, அந்த 2 வர்ற டேர்ம் தான் கிரேட்டரா இருக்கணும். இப்ப E2 கிரேட்டர்ங்கிறதே கொடுக்காம E1 E1 லெஸ் தேன் E2ன்னு போட்டிருந்தாலும் அப்ப பிரைமரியில கம்மியா தானே இருக்கணும். அப்ப அந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும். சரியா? இப்படி வேணாலும் கொடுக்கலாம். கிரேட்டர் கொடுத்தா அந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. E1 E2 கிரேட்டர் than E1க்கு பதிலா எப்படி எழுதலாம்? E1 லெஸ் than E2ன்னு எழுதலாம். சரியா? சோ அதே மாதிரி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ங்கிறது ஹைய லோவா மாத்தும். சரியா? ஹை வோல்டேஜ லோ வோல்டேஜா மாத்தும். அப்ப பிரைமரியில அதிகமா இருக்கணும். E1 வந்து E2வோட அதிகமா இருக்கணும். E1 greater than E2. இல்ல நம்ம செகண்டரிய ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்படின்னா E2 less than E1. சோ ஆப்ஷன்ல வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். சில சமயம் டைரக்டா அப்படியே கொடுத்துடலாம் கிரேட்டர் தேன்ல. அப்படி இல்லைன்னா லெஸ் தான பார்த்து எந்த ஆப்ஷன் கரெக்டானு போடணும். இது புரியுதாப்பா? பேஸ்ட் ஆன் வோல்டேஜ் லெவல். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இந்த ரெண்டு டைப்ல கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் என்ன, கோர் டைப்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். கோர் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இல்ல கோர் டைப் ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு எந்த குரூப்ல இருக்குது, எந்த பேஸ்ட் ஆன் வாட் கிளாசிபிகேஷன் அப்படின்னு கூட கேட்கலாம். அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ். சரியா? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு
வோல்டேஜ் லெவல்ல வரும், பேஸ்ட் ஆன் வோல்டேஜ் லெவல்னு வரும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அடுத்த கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஃபேஸஸ். நம்மளுக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்கு? பேஸ்ட் ஆன் ஃபேஸஸ். வீட்டுக்கு வர சப்ளை வந்துட்டு என்னப்பா? என்ன ஃபேஸ்? சில வீட்ல சிங்கிள் ஃபேஸ் இருக்கும், சில இடத்துல வந்துட்டு 3 ஃபேஸ் இருக்கும். சரியா? சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னா எவ்வளவு வோல்டேஜ், எவ்வளவு ஃப்ரீக்வன்சி? சிங்கிள் ஃபேஸ் வோல்டேஜ், வீட்டுக்கு வர்ற வோல்டேஜ் வந்துட்டு என்னப்பா? இதெல்லாம் கூட உங்களுக்கு கொஸ்டின் இருக்கலாம். பேசிக்கா வரும்போது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கலாம். சிங்கிள் ஃபேஸ் வோல்டேஜ் எவ்வளோ? 3 ஃபேஸ் வோல்டேஜ் எவ்வளோ? 240யா? 230 வோல்ட்ஸ். 230 வோல்ட்ஸ் 50 ஹெர்ட்ஸ். சரியா? சிங்கிள் வீட்டுக்கு வர சப்ளை சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னா 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். ஓகேவா? 3 ஃபேஸ் வோல்டேஜ் எவ்வளோ? அதை வந்து √3ஆல மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். சரியா? 415 வோல்ட்ஸ் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 450 வோல்ட்ஸ் 50 ஹெர்ட்ஸ். 415 230 into 1.732. சரியா? போட்டீங்க அப்படின்னா நமக்கு 415 வோல்ட்ஸ். கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஜெனரலா சொல்லும் போது 440 ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 230 சிங்கிள் ஃபேஸ். சரியா? இன்டு 1. ஸோ 3 ஃபேஸ் வோல்டேஜ் எவ்வளோ? 415 வோல்ட்ஸ். ஃப்ரீக்வன்சி வந்து சேம் தான், 50 ஹெர்ட்ஸ். சரியா? சிங்கிள் ஃபேஸ் வோல்டேஜ் எப்படி இருக்கும்? ஒரு ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில எடுக்கும். சரியா? ஒரு ஃபேஸுக்கும் நியூட்ரல் RYBன்னு 3 ஃபேஸ் இருக்கும். ஒரு ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில எடுத்தோம் அப்படின்னா அது வந்து சிங்கிள் ஃபேஸ் வோல்டேஜ். ஏதாவது 2 ஃபேஸ் ஆருக்கும் ஒய்க்கும் இல்ல ஒய்க்கும் பிக்கும் தென் பிக்கும் ஆருக்கும் இடையில எடுத்தோம் அப்படின்னா அது வந்து தட் இஸ் லைன் வோல்டேஜ். சரியா? 3 ஃபேஸ் தான் இந்த 3 ஃபேஸ் RYB. நம்ம வீட்ல 3 ஃபேஸ் வோல்டேஜ் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபேஸ்ல போயிடுச்சுன்னா இன்னொரு ஃபேஸ்ல வந்து அதுல கனெக்ட் ஆயிருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரன் ஆகும். சரியா? நாட் விசிபிளா? ஏன்பா? ஸ்டெபிலைசர் பூஸ்டர் இதெல்லாம் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்குதுப்பா. ஸ்டெபிலைசர் அதிகமா வந்தாலும் இது பூஸ்டர் வந்துட்டு கம்மியா வந்தது அப்படின்னா அதிகமா வோல்டேஜ் கொடுக்கும். ஸ்டெபிலைசர் வந்துட்டு ஸ்டெபிலைசஸ் தி வோல்டேஜ் டு நமக்கு வந்து என்ன நார்மலா வேணும் 230 வோல்ட்ஸ் வேணும் அப்படின்னா 230 வோல்ட்ஸ். சரியா? ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ் வந்து நம்ம ஹோம்ஸ்க்கு வரது 230 வோல்ட்ஸ் சிங்கிள் ஃபேஸ், 415 வோல்ட்ஸ் 3 ஃபேஸ். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் ஃபேஸஸ் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்துட்டு என்ன எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் எங்க இருந்து யூஸ் ஆகுது? எங்கெல்லாம் யூஸ் ஆகுது சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்? சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எங்க யூஸ் ஆகுதுப்பா? ரெசிடென்ஷியல், தென் நம்ம ஹோம்ஸ்ல இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? ஹோம்ஸ்க்கு வர்றது அண்ட் லைட் லோட்ஸ், லைட் ஃபேன் அந்த மாதிரி உள்ளதுக்கு இதெல்லாம் வந்துட்டு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவோம். 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ்ல டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இண்டஸ்ட்ரீஸ் இதுல எல்லாம் வந்துட்டு 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 டைப் சிங்கிள் ஃபேஸ் based on phases பொறுத்து நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்னு கிளாசிஃபை பண்ணலாம். சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ்ட் இன் ரெசிடென்ஷியல் அப்படின்னா நம்ம ஹோம்ஸ் இதுக்கு, அப்புறம் லைட் லோட்ஸுக்கு, கமர்ஷியல் லோட்ஸ், லைட் கமர்ஷியல் லோட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல இல்ல டிரான்ஸ்மிஷனுக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இதெல்லாம் வந்துட்டு 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வந்துட்டு பேஸ்ட் ஆன் கூலிங் மெத்தட். இது ஏதாவது ஐடியா இருக்கா? பேஸ்ட் ஆன் கூலிங் மெத்தட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னு எது கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா?
based on cooling method. எப்படிலாம் டிரான்ஸ்ஃபார்மரை வந்துட்டு கூல் பண்ணலாம் சரியா? by means of air சரியா? and by means of oil. okay, air, oil. so இப்ப air cooled transformer. so இத air வழியா கூல் பண்ணோம் அப்படின்னா, ஏரை யூஸ் பண்ணி கூல் பண்ணோம் அப்படின்னா இது வந்து air cooled transformer. தென் இது வந்து அந்த ஏரை வந்து நேச்சுரல் ஏரும் இருக்கலாம், நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஃபேன்ஸ் யூஸ் பண்ணி கூல் பண்றது இருக்கலாம். ஸோ அதனால இதுல ஃபர்தரா கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னா, நேச்சுரல் ஆயில் ஏர் கூலிங் அண்ட் ஃபோர்ஸ்ட் ஏர் கூலிங். ஃபோர்ஸ்ட் ஏர் கூலிங்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஃபேன்ஸ் வச்சு அதுல இருந்து வர்ற காத்துனால அதை டிரான்ஸ்ஃபார்மரை கூல் பண்ணுவோம் சரியா? ஸோ இது வந்து நேச்சுரல் ஏர். நம்ம வந்து நேச்சுரலா அட்மாஸ்பியரிக் ஏர் வச்சு கூல் பண்றது இருக்கு, அதுக்கு பேரு வந்து நேச்சுரல் ஏர் கூலிங் சரியா? தென் சம்டைம்ஸ் நம்ம ஃபோர்ஸ்ட் ஏர் கூலிங்கும் யூஸ் பண்ணுவோம் யூசிங் ஃபேன்ஸ். ஃபேன்ஸ்னா நம்ம வீட்ல யூஸ் பண்றது இல்ல, ஸோ அதுக்குன்னு இருக்கிற அந்த ஃபேன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம ஏரை வந்து ஃபோர்ஸா பாஸ் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபார்மரை கூல் பண்ணுவோம். ஸோ பேசிக்கா வந்துட்டு கூல் பண்ற மெத்தட்ஸ் வந்து ஏர் அண்ட் ஆயில். ஏர்ல வந்துட்டு ரெண்டு டைப், நேச்சுரல் ஏர் கூலிங் தென் ஃபோர்ஸ்ட் ஏர் கூலிங் வித் ஹெல்ப் ஆஃப் ஃபேன்ஸ். ஸோ செகண்ட் வந்துட்டு என்னன்னா யூசிங் ஆயில் கூல்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சரியா? ஸோ ஆயில் கூல்டு டிரான்ஸ்ஃபார்மரை வந்துட்டு எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இதுலயும் வந்து என்னன்னா ஆயில் நேச்சுரல், ஏர் நேச்சுரல் சரியா? ஆயில் கூல்டு டிரான்ஸ்ஃபார்மர்ல நம்ம வந்து ஏற்கனவே ஆயில் நேச்சுரல், ஏரை வந்து நேச்சுரல் ஃபோர்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ஆயில் கூல்டு டிரான்ஸ்ஃபார்மர்ல ஆயில் வந்து நேச்சுரலா, ஆயில் நேச்சுரல் சரியா? தென் ஏர் நேச்சுரல். டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஆயில் நேச்சுரல், தென் ஏர் ஃபோர்ஸ்ட். தென் தேர்ட் டைப் வந்து ஆயில் ஃபோர்ஸ்ட், ஏர் ஃபோர்ஸ்ட். Then fourth type oil forced, water forced. Oil forced, water forced சரியா? சோ ஆயிலை யூஸ் பண்ணியும் கூல் பண்ணலாம், ஏரை யூஸ் பண்ணியும் கூல் பண்ணலாம். நம்ம நேச்சுரலா கிடைக்கிற ஏர் யூஸ் பண்ணி கூல் பண்ணோம் அப்படின்னா நேச்சுரல் ஏர் கூலிங். தென் நம்ம ஃபேன்ஸ் யூஸ் பண்ணி ராட்சச ஃபேன்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணி கூல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஃபோர்ஸ்ட் ஏர் கூலிங். அது மாதிரி ஆயிலை யூஸ் பண்ணி கூல் பண்ணோம் அப்படின்னா ஆயில் கூல்டு டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அது வந்து அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா, ஆயில் வந்து நேச்சுரலா அதுலயே வந்து இன்சுலேஷனுக்கும் அதை தான் யூஸ் பண்ணும் சரியா? டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயில் வந்து ரெண்டு பர்பஸ், ஒன்னு வந்துட்டு கூலிங்க்கு, இன்னொன்னு வந்துட்டு எதுக்கு அப்படின்னா இன்சுலேஷன் சரி. டிரான்ஸ்ஃபார்மரை வந்துட்டு ஒரு பாக்ஸ் குள்ளார வைப்போம் இல்லையா, அப்ப அது வந்து அந்த அந்த கேஸும் இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் வந்துட்டு ஷார்ட் ஆயிடக்கூடாது சரியா, கண்டக்ட் பண்ணக்கூடாது. அப்ப இடையில நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஆயில் வச்சிருக்கோம். அந்த ஆயில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் இன்சுலேஷனா ஆக்ட் பண்ணும். அதாவது அந்த டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம ஒரு கண்டெய்னருக்குள்ள வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கண்டெய்னரும் டிரான்ஸ்ஃபார்மரும் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாது. அப்ப ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு இன்சுலேஷன் மீடியம், கண்டக்ட் பண்ணாத ஒரு மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணணும். அதை வந்து இங்க ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் இடையில நம்ம ஆயில் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஷார்ட் ஆகாது. ஸோ கண்டக்ஷன் இருக்காது, அந்த கண்டெய்னருக்கும் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இடையில கண்டக்ஷன் இருக்காது. இல்ல அப்படின்னா ரெண்டுமே வந்து கண்டக்ட் பண்ற மெட்டீரியல், ஸோ ஷார்ட் ஆகும். ஸோ அதுக்காக ஒரு இன்சுலேஷன் மீடியம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்சுலேஷன் மீடியம் தான் வந்து இங்க ஆயில் சரியா? அப்ப ஆயில் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயில் வந்து ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது, ஒண்ணு வந்து கூலிங்க்கு, இன்னொன்னு வந்து இன்சுலேஷனுக்கு சரியா? சோ இதுவும் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் வந்து ஆயிலோட ஃபங்க்ஷன்,
ஆப்ஷன்ஸ்ல என்ன கேட்பாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஃபங்க்ஷன் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் வந்து ஃபார் கூலிங், தென் ஃபார் இன்சுலேஷன், போத் கூலிங் அண்ட் இன்சுலேஷன், நன் ஆஃப் தி அபவ் அப்படி இருக்கும். அப்ப நம்ம வந்துட்டு நம்ம டக்குன்னு எடுத்த உடனே இது வந்து கூலிங்க்கு தான் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கூடாது. ரெண்டுக்கும் யூஸ் ஆகும், கூலிங்க்கும் இன்சுலேஷனுக்கும். அப்ப போத் கூலிங் அண்ட் இன்சுலேஷன் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. கூலிங் அண்ட் இட்ஸ் யூஸ்டு ஃபார் இன்சுலேஷன். சரியா? சோ இது வந்து பேஸ்ட் ஆன் கூலிங் மெத்தட்ஸ். சரியா? தென் இப்ப யூசேஜ் அப்ளிகேஷன், ஸோ யூசேஜ் இல்ல அப்ளிகேஷன் இதை பொறுத்து என்ன அப்படின்னா பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பேஸ்ட் ஆன் usage or application. என்ன சொன்னோம்? டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பவர் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன? பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னா என்ன பார்க்கணும்? ஏதாவது ஐடியா இருக்கா? எங்க யூஸ் பண்றோம் பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்? ஜெனரேட்டிங் ஸ்டேஷன், யூஸ்ட் இன் டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்ஸ். சரியா? இது வந்து எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிஷன் ஹை வோல்ட், நம்ம ஜெனரேட் பண்ற வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் எல்லாம் எடுத்து அனுப்புறோம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு என்னன்னா பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ்ட் இன் டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்ஸ். ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல வந்துட்டு ஆல்டர்னேட்டர் இருக்கும். தென் அந்த ஆல்டர்னேட்டர் நம்ம ஜெனரேட் ஆகிற வோல்டேஜை ஹையா கன்வெர்ட் பண்ணி அனுப்புறதுக்கு அங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஸோ அது வந்துட்டு பவர் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அது டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்ஸ் யூஸ்ட் இன் டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்ஸ். ஸோ இது வந்து யூஸ்வலா இட் ஆப்ரேட்ஸ் அட் ஹை பீக் லோடு. நம்ம அதிகமான ரொம்ப அதிகமான லோடு வரும்போது இது வந்துட்டு ஆப்ரேட் ஆகும். சரியா? ஸோ இது வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ அடுத்தது வந்து என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ரோட் சைட்ல எல்லாம் பாப்பீங்க இல்லையா, ரோட் சைட்ல இருக்கு இல்லையா டிரான்ஸ்ஃபார்மர், அதெல்லாம் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ அது வந்து நம்மளுக்கு இப்ப சப்ஸ்டேஷன்ல இருந்து வருது இல்லையா வோல்டேஜ், இப்ப 11 கிலோ வோல்ட் வருது. நம்ம அதிகமா ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பண்ற வோல்டேஜ் 11 கிலோ வோல்ட். அதை வந்து நம்ம லாசஸை கம்மி பண்றதுக்காக நம்ம அதிகப்படுத்தி அனுப்புறோம். இப்ப அது 132 ஆவோ இல்ல வந்து 400 வோல்ட்ஸ் ஆவோ நம்ம லெவல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதிகமான ஒரு வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணி நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அது சப்ஸ்டேஷனுக்கு வந்து நமக்கு வர்றது வந்து 230 வோல்ட்ஸ் இல்ல 415 வோல்ட்ஸ் தான் வரணும். சரியா? இந்த நம்ம கிலோ வோல்ட்ஸ்ல வரக்கூடாது, வோல்டேஜ்ல தான் வரணும். அப்ப அது என்ன பண்ணுவாங்கன்னா சப்ஸ்டேஷன்ல அத அந்த ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுவாங்க. சோ அந்த வோல்டேஜ், சரியா, அந்த ஸ்டெப் டவுன் வோல்டேஜ் குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து என்ன டைப் அப்படின்னு கேட்கலாம். சரியா? ஸ்டெப் அப்பா, ஸ்டெப் டவுனா? சரியா? இது என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்? டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். சரியா? டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ங்கிறது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். நம்ம ரோட் சைட்ல பாக்குற டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணும், வோல்டேஜை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணும், கன்சியூமர் யூஸுக்கு ஏத்த மாதிரி ஸ்டெப் டவுன் பண்ணும். வர்ற ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சரியா? இது வந்து எல்லா வோல்டேஜ் லெவல்லையுமே ஆப்ரேட் ஆகும். ஆப்ரேட்டட் ஆல் வோல்டேஜ் லெவல்ஸ். அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா இன்புட்ல வந்துட்டு இப்போ 11 கிலோ வோல்ட்ஸ் வந்தது அப்படின்னா 11 கிலோ வோல்ட்டை நம்மளுக்கு 6ஆ கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து 6 வந்து கொஞ்சம் தூரம் இப்ப நம்ம ஒரு இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து 440 வோல்ட்ஸோ 230 வோல்ட்ஸோ பத்தாது, அவங்களுக்கு கிலோ வோல்ட்ஸ்ல வேணும். சரியா? சோ அங்க வந்து 6 கிலோ வோல்ட் அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கன்சியூமருக்கு வரும்போது இன்னொரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி அந்த 6 கிலோ வோல்ட்டை நம்மளுக்கு 230 வோல்ட்ஸ் ஆகும், 230 வோல்ட்ஸா கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? சோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் டவுன் பண்ணி கன்சியூமருக்கு ஏத்த மாதிரி வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். சோ இட் கேன் ஆப்ரேட் அட் ஆல் வோல்டேஜ் லெவல்ஸ். எல்லா வோல்டேஜ் லெவல்லையும் இது ஆப்ரேட் ஆகும்.
கன்சியூமர் யூஸுக்காக உள்ள ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். இது புரியுதாப்பா? இது வரைக்கும் புரியுதாப்பா? புரியுதா? எதுவும் டவுட் இருக்காப்பா? சோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு ஸ்டெப் அப்பாவும் இருக்கலாம், ஸ்டெப் டவுனாவும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ளது மட்டும்தான் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல இருக்கிறது மட்டும்தான் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். சோ அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரை வந்துட்டு ரெண்டு டைப்பா இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னா என்னென்ன? டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல வேரியஸ் டைப்ஸ் இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? current transfer, CT and PT. Yes, very good. Current transformer and potential transformers. Instrument transformers current transformer and potential transformer. CT, PT. CT அப்படிங்கிறது current transformer. இது வந்து பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். TFR அப்படிங்கிறது நான் டிரான்ஸ்ஃபார்மர் தான். சரியா? கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு யூஸ் பண்றோம்? பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு யூஸ் பண்றோம்? கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்குப்பா? ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் கரண்ட். சரியா? சோ ஃபார் கரண்ட் மெஷர்மெண்ட். Potential transformer for voltage measurement. சரியா? இதான் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஓகேவாப்பா? புரிஞ்சுதா? தென் இதுலயே வந்து என்னன்னா ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. சரியா? ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா வோல்டேஜ் லெவல சேஞ்ச் பண்ணாம இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஐசோலேஷன் கொடுக்கும். ப்ராஜெக்ட்ல எல்லாம் யூஸ் பண்ணும்போது பண்ணுவாங்க, எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் கொடுக்கும். சரியா? அதாவது இப்போ நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பிரைமரியில ஒரு வோல்டேஜ் இருக்கும், செகண்டரியில ஒரு வோல்டேஜ் இருக்கும். இப்ப ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ங்கிறது பிரைமரிலையும் செகண்டரிலையும் ஒரே வோல்டேஜ் தான் கொடுக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மரை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். சரியா? சோ இது வந்து என்ன? ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர். இது எல்லாமே வந்து இதுல வரும். ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். சரியா? தென் இது வந்து இட் ப்ரொவைட்ஸ் எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன். அதாவது இந்த பிரைமரி சர்க்யூட்டும் செகண்டரி சர்க்யூட்டும் வந்துட்டு இந்த நம்மளுக்கு ஷார்ட் ஆயிடக்கூடாது. சரியா? சோ அந்த மாதிரி கேசஸ்ல இந்த ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இது வந்து வோல்டேஜ் லெவல் சேஞ்ச் ஆகாது, வித்தவுட் சேஞ்சிங் வோல்டேஜ் லெவல். ஓகே. தென் அடுத்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் என்னப்பா? ஏதாவது ஐடியா இருக்கா? ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ங்கிறது ஒரு வைண்டிங் தான் இருக்கு, சிங்கிள் வைண்டிங். இப்ப நம்ம ஆர்டினரி டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ரெண்டு வைண்டிங் இருக்கும், பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங். இதுல வந்து ஒரு வைண்டிங் தான். அந்த ஒரு வைண்டிங்கே பிரைமரியும் இருக்கும், செகண்டரியாவும் ஆட் பண்ணும். சரியா? பிரைமரி செகண்டரி ரெண்டும் சேர்த்து ஒரு வைண்டிங்ல தான் இருக்கு. அது வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். சோ இதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் லோ வோல்டேஜ் வோல்டேஜ் லெவல் வந்து கம்மியான வோல்டேஜ் லெவல்ல ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன் பண்றதுக்கு இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்றோம். சரியா? இந்த டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஹை வோல்டேஜ்க்கு. ஸோ இது வந்து லோ வோல்டேஜ். லேப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா
லோ வோல்டேஜ் இருக்கும் 230 வோல்ட்ஸ் 0 to 270 கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சரியா? ஸோ இது மாதிரி லோ வோல்டேஜ் லெவல்ல. ஸோ இதுல வந்து 2 வைண்டிங்குமே பிரைமரி செகண்டரி ரெண்டுமே வந்துட்டு ஒரே வைண்டிங்ல இருக்கும். அதனால இது வந்து சிங்கிள் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்றோம். ஸோ வெல்டிங் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ற டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிளாசிபிகேஷன். ரிமைனிங் கிளாசிபிகேஷன் வந்துட்டு ஃப்ரீக்வன்சியை பொறுத்து. ஃப்ரீக்வன்சி பொறுத்து அப்படின்னா பவர் ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னா 50 to 60 இந்தியானா 50 ஹெர்ட்ஸ். சரியா? 50 ஹெர்ட்ஸ்ல ஆப்ரேட் ஆகுறது. ஆடியோ ஃப்ரீக்வன்சினா ஆடியோ சர்க்கியூட்ல யூஸ் பண்ற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னா நம்ம ஆர்எஃப் சர்க்கியூட்ஸ்ல ரேடியோ ஃப்ரீக்வன்சி சர்க்கியூட்ஸ்ல யூஸ் பண்றது வந்துட்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ அது வந்து ஆப்ஷனல். இது வரைக்கும் நடத்துனது புரிஞ்சுதாப்பா? இன்னைக்கு கிளாஸ் இதோட இது பண்ணிக்கலாம். ஃபீட்பேக் பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கு. புரிஞ்சுதா? எதுப்பா செல்ஃப் இன்டியூஸ்டு பிரின்சிபிள்ல ஒர்க் ஆகுமான்னு கேக்குறீங்க? டிரான்ஸ்ஃபார்மரா? செல்ஃப் இன்டியூஸ்னு ஒரே ஒரு காயில்னா அது செல்ஃப் இன்டியூஸ். சரியா? அது டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது எது இதுலயா? இதுலயும் மியூச்சுவல் இண்டக்ஷன் தான்ப்பா. இந்த டிரான்ஸ்ஃபார்மரா? ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரா? ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட பிரின்சிபிளும் வந்துட்டு மியூச்சுவல் இண்டக்ஷன் தான். அதாவது ஒரே வைண்டிங்க நம்ம பிரைமரியும் செகண்டரியாவும் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பிரைமரி வைண்டிங்ல போற கரண்ட் தான் இந்த வைண்டிங்க்கு போகும். சரியா சார்? முடிஞ்சிச்சு சார்.